மலை குன்றின் மேல் கேட்ட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடிய நண்பர்கள். தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த ஒரு இளைஞர். உடன் இருந்த நண்பனே இளைஞரின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்த கொடூரம். பொங்கல் கொண்டாட்டத்திற்கு மத்தியில் நண்பனை இளைஞர் கொலை செய்தது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்துக்கு மத்தியில மது குடிக்கிறதுக்காக மலை குன்றுக்கு மேல போயிருக்காங்க 5 இளைஞர்கள். அதுல 3 இளைஞர்கள் ரேடியோ செட்டு கட்டுறதுக்காக கீழே இறங்கிட்டாங்க. அதனால 2 இளைஞர்கள் மட்டும் ரொம்ப நேரம் மேல இருந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில மலை குன்றுக்கு மேல இருந்து ஒரு அலறல் சப்தம் கேட்டு இருக்கு. அதனால ரேடியோ செட்டு கட்டிக்கிட்டு இருந்த இளைஞர்கள் 3 பேரும் நம்ம கூட குடிச்சிட்டு இருந்த 2 பேரும் தானே மேல இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சான்னு அறக்க பறக்க மலை குன்றுக்கு ஓடி இருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஒரு இளைஞர் தலை நசுங்கி போய் உயிரிழந்து கிடந்திருக்காரு. உயிரிழந்து கிடந்த இளைஞரோட தலைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய கல்லு ரத்த கரையாகி கிடந்திருக்கு. ஆனா கூட இருந்து மது குடிச்ச நண்பனை காணோம். அந்த நண்பன் தான் இளைஞரோட தலையில கல்ல தூக்கி போட்டு கொலை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டான்னு முடிவு பண்ணின மற்ற இளைஞர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் இளைஞர்கள் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுல சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. விழுப்புரம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் உள்ள வழுக்கும்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயசான சக்திவேல். பழங்குடியினரான இவருக்கும் 23 வயசான ஜெயலட்சுமிங்கிற இளம் பெண்ணுக்கும் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னால கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பெண் பிள்ளைகளும் இருக்காங்க. ஆனா கணவன் மனைவிக்குள்ள கடந்த 6 மாசமா கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால 2 பேருமே பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சென்னையில உள்ள ஒரு இளநீர் கடையில வேலை பார்த்துட்டு இருந்த சக்திவேல் தீபாவளி பொங்கல்னு விழாக்களுக்கு மட்டும்தான் ஊருக்கு வந்திருக்காரு. அந்த வகையில பொங்கல் பண்டிகைக்காக கடந்த 2 நாட்களுக்கு முன்னால சொந்த ஊருக்கு வந்திருக்காரு சக்திவேல். வந்ததிலிருந்தே மது போதையில மிதந்த சக்திவேல் ஊர்ல உள்ள தன்னோட நண்பர்கள் 5 பேரை மது குடிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு. நண்பன் ட்ரீட் வைக்கிறாருன்னு சந்தோஷமா போயிருக்காங்க இளைஞர்கள். ஊரையொட்டி இருக்கிற மலை குன்றுக்கு மேல இருந்து 5 பேரும் மது குடிச்சிருக்காங்க. அப்போ ரேடியோ செட்டு கட்டிட்டு மறுபடியும் வர்றதா சொல்லிட்டு 3 இளைஞர்கள் மலை குன்றிலிருந்து கீழே போயிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மலை குன்றுக்கு மேல இருந்து அலறல் சத்தம் வந்ததால கீழே இருந்த நண்பர்கள் போய் பார்த்திருக்காங்க. அப்பதான் இளைஞர் சக்திவேல் கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காரு. கூட இருந்த இளைஞர் திருமலைய காணோம். அடுத்து வழக்கு பதிவு பண்ணி தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட செஞ்சி போலீசார் மலை குன்றுக்கு பக்கத்துல பதுங்கி இருந்த திருமலையை மடக்கி பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் சக்திவேலை கொலை செஞ்சதுக்கான காரணத்தையே சொல்லி இருக்காரு திருமலை. சக்திவேலும் அவங்க மனைவியும் பிரிஞ்சு வாழறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் அந்த விஷயத்தை பத்தி யாரு பேசினாலும் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கிட்ட கோபப்பட்டிருக்காரு சக்திவேல். அப்படித்தான் அட்வைஸ் பண்ணின திருமலை கிட்டையும் கோபப்பட்டிருக்காரு. அப்போ 2 பேருக்குமே வாக்குவாதம் எல்லை மீறி இருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரத்தோட உச்சிக்கு போன திருமலை, யாரு அட்வைஸ் பண்ணினாலும் கேட்க மாட்டியா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு கன்னத்துல அடிச்சிருக்காரு. அடுத்து பக்கத்துல கிடந்த கல்ல சக்திவேலோட தலையில தூக்கி போட்டு கொலை செஞ்சிட்டு தப்பி ஓடி இருக்காரு. ஆனா கொலை நடந்த மறுநாளே போலீஸ் கிட்ட சிக்குன திருமலை இப்போ ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு.